நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ஆன்சைட்டினால ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எப்படி அதை சேஞ்ச் பண்ணேன்னு. எனக்கு ஆன்சைட்டி பீக்கில் இருக்கும்போது பாடி ஃபுல் பேனிக் மூடில் தான் இருக்கும். அப்போது நான் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலும் பாடி அதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆன்சைட்டி இருந்தால் நம்ம பாடி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதை விட நம்ம தாட்ஸை ஃபைட் பண்ணுறதுல பிஸியாக இருக்கும்னு என்னோடய நியூட்ரிஷன்ஸ் சொன்னாங்க. பாடி சர்வைவலில் ஃபோக்கஸ் பண்ணோம், சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அதான் நான் ஒரு சின்ன ஸ்டெப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மீலுக்கு முன்னாடியும் நான் என்கிட்ட சொல்லுவேன், ஐ எம் சேஃப், காமாக சாப்பிடலாம், ஸ்லோவாக சூ பண்ணலாம். அப்புறம் இன்னொரு மெத்தடும் நான் பண்ணேன். அது வந்து ஸ்பூனில் சாப்பிட்டா இடையில ஸ்பூன்ஸை வந்து பிளேட்டில் ட்ராப் பண்ணிடுவேன். அதுதான் கையில் சாப்பிடும்போது அடுத்த பைட்டை நான் ரெடியாக வைக்க மாட்டேன். இப்படி ஸ்லோவாக சாப்பிட ஆரம்பித்தனால என் நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆச்சு. டைஜஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஒர்க் ஆச்சு. இது க்யூர் இல்லை, ஆனால் என்னோடய கட்டும் ஆன்சைட்டியும் ஹீல் ஆக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான்.